பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களோடு கூட பேசி வந்தீர். உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி கொடுத்தீர். உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஆவிக்குரிய மன்னாவால் எங்களுக்கு நீர் போதித்து வருகிறீர். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அந்த மன்னாவினால் எங்களை போஷித்து உம்மோடு நாங்கள் நடந்து வர எங்களை பலப்படுத்தி நடத்தி வருகிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் இப்போதும் எங்களுடைய ஆவியாத்துமா சரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. பரலோகத்தின் மன்னாவால் எங்களை திருப்தியாக்கி நடத்துவீராக, உதவி செய்வீராக. எவ்வளி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு போதித்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காரலாம். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலே சகரியாவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது 1094வது பக்கத்தில் இருக்கிறது. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துங்கப்பா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் நாம் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிக்கலாமா? வாசிப்போம், சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஒரு மனிதனுக்கு தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தை. கர்த்தருடைய தூதன் ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை 6வது வசனத்தில் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக அப்படின்னு ஆரம்பிக்கிறது. சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறதாவது என்னவென்றால் என்று சொல்லி 2 காரியங்களை கட்டளைகளாகவும் 3 காரியங்களை வாக்குத்தத்தமாகவும் அந்த தேவதூதன் இந்த தேவனுடைய மனுஷனுக்கு சொன்னதாக பார்க்கிறோம். யார் இந்த யோசுவா? யோசுவா என்றால் மோசேக்கு பிற்பாடாக ஜனங்களை வழிநடத்தி வந்தவன் ஒரு யோசுவா. அதை குறித்து நாம் எல்லாருக்குமே அவனை குறித்து தெரியும். அவன்தான் கானானுக்குள்ளே ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போய் தேசத்தை பங்கிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தான். அதற்கு 1000 ஆண்டுகளுக்கு பின்பதாக வாழ்ந்தவன் இந்த யோசுவா. அந்த யோசுவாவுக்கும் இந்த யோசுவாவுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் வித்தியாசமான வாழ்க்கையிலே வாழ்ந்தவன் யோசுவா. யார் இந்த யோசுவா? அதுக்கு அடுத்த வசனத்திலே இவன் ஆசாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8வது வசனத்திலே இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவனை குறித்து 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்போது வசனம் 11வது வசனத்திலே இந்த யோசுவா யாருடைய குமாரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 6:11 பார்க்கிறோம். யாருடைய குமாரன் இவன்? யோத்சதாக்கின் குமாரன் இவன். இவனுடைய ஊழிய காலம் என்பது கிறிஸ்துவுக்கு முன்னே 490 முதல் 500 வரையிலையும் 520 வரையிலேயும் இவனுடைய தீர்க்க தரிசன காலம், அதாவது சகரியா, ஆகாய் போன்றவர்கள் ஊழியம் செய்த காலம் 490 முதல் 520 வரைக்கும் சுமார் 30 ஆண்டுகள் தீர்க்கதரிசன ஊழியத்தை சகரியாவும் ஆகாயும் செய்தார்கள். அவர்கள் ஊழியம் செய்த காலத்தில் தேசத்திலே ஆசாரியனாய் இருந்தவன் இந்த யோசுவா. இவனுடைய காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 500 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனுஷன். ஆண்டவருடைய பணியை செய்யும்படி ஆசாரியனாகிய யோத்சதாக்கின் குமாரனை ஆண்டவர் அழைத்து அவனுக்கு சொல்லப்பட்ட கட்டளையும் அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யோத்சதாக்கின் குமாரனாகிய ஆசாரியனாகிய யோசுவாவை ஆண்டவர் அழைத்து இப்படி சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால், நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். இதுவே
இந்த ஆசாரியனாகிய யோத்சதாக்கின் குமாரன் யோசுவாவுக்கு ஆண்டவருடைய கட்டளை. இப்பொழுது நமக்கும் இந்த வார்த்தைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இக்காலத்திலே ஆசாரியர்கள் என்பவர்கள் யார்? இக்காலத்திலே ஆசாரியர்கள் என்பவர் யார்? பேதுரு அதுக்கான விளக்கத்தை சொல்லுகிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இக்காலத்திலே ஆசாரியர் என்பவர் யார், அவர்களுக்கான தேவனுடைய வார்த்தை என்ன என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 500 வருஷத்துக்கு முன்பதாக ஆசாரியனாய் இருந்தவன் யோசுவா, யோத்சதாக்கின் குமாரன். இப்பொழுது கிறிஸ்துவுக்கு பின்னே ஆசாரியர்களாய் இருக்கிற பாக்கியத்தை இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுவது என்ன? உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள். அல்லேலூயா. அந்த பாக்கியத்தையும் கிருபையையும் எல்லாரும் பெற்றுக்கொள்ளாத பழைய ஏற்பாட்டிலே எல்லாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியனாக இருக்க வேண்டுமானால் அவன் லேவி கோத்திரத்தில் பிறந்திருக்க வேண்டும். ஆசாரிய ஊழியத்திற்காக வேறு பிரிக்கப்பட வேண்டும். அதற்கான சில கட்டளைகள் இருக்கிறது. அபிஷேகிக்கப்பட வேண்டும். அவர்கள்தான் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவனை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? நீங்கள் என்னுடைய ஆசாரியர்களாக. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியிலே நம்மை ஆசாரிய கூட்டமாக ஆண்டவர் கட்டி வருகிறார் என்று இதே பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்திலே சொல்லுகிறார். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளை கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் காட்டப்பட்டு வருகிறீர்கள். நாம் எல்லாரும் என்ன கூட்டம் சொல்லுங்க? பரிசுத்த ஆசாரிய கூட்டம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆசாரிய கூட்டம். அவர் அப்படிப்பட்ட பெரிய பாக்கியத்தையும் சலாக்கியத்தையும் பழைய ஏற்பாட்டிலே தேவன் எல்லாருக்கும் கொடுக்கல. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் எப்பொழுதும் கிழக்கு நோக்கி அது ஸ்தாபிக்கப்படும். இஸ்ரவேலுடைய ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போய் சேருகிற வரைக்கும் 40 ஆண்டு பிரயாணத்தில் 43 இடத்தில் அவர்கள் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. 40 ஆண்டு பிரயாணத்தில் 43 இடத்தில் அவர்கள் தங்கினார்கள் என்று லேவியராகமம் என்னாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அந்த 43 இடங்கள் பேரும் போட்டிருக்கு. எந்தெந்த இடத்திலெல்லாம் அவர்கள் தங்கினார்கள் என்ற பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த 43 இடத்தில் அவர்கள் கூடாரம் போட்டு தங்கிய போது கூடாரத்தில் அவர்கள் வாசம் பண்ணினாலும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக லேவியர்கள் தங்கள் கூடாரத்தை போட வேண்டும். அதற்கு பிற்பாடு மற்றவர்கள் கர்த்தருடைய கட்டளையின்படி பலர் தங்களுடைய கூடாரங்களை 12 கோத்திரத்தின்படி ஒரு திசைக்கு 3 கோத்திரமாக 4 திசைகளிலேயும் 12 கோத்திரங்கள் தங்கள் கூடாரங்களை போட்டு தங்கி இருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய கட்டளை. ஆனால் லேவியர்கள் மாத்திரம் வாசலுக்கு முன்னாடி
அவர்கள் தங்கள் கூடாரங்களை அவர்கள் போட்டு அவர்கள் தங்க வேண்டும். இந்த பாக்கியத்தை லேவியர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் அப்படியே நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது இந்த பாக்கியத்தையும் சுலாக்கியத்தையும் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளாக எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் தனக்கு முன்னே ஆண்டவர் வைத்துக்கொண்டு இப்போ அவங்கள பார்த்து சொல்லுகிறாரு, நீங்களே ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பார்க்கிறோம் அல்லவா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. அப்படித்தான் அங்கே போட்டிருக்கு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உடையவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கான அதிகாரத்தை அவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருத்தமானது. இந்த கட்டளைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளியாய் மாறுவோம். அன்றைக்கு யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்தது, இந்த கட்டளையும் வந்தது, இந்த வாக்குத்தத்தமும் வந்தது. அன்றைக்கு ஆசாரியனாய் இருந்த யோசுவாவுக்கு வந்த கட்டளை என்ன? நீ என் வழிகளில் நடந்தால், நீ என் வழிகளை காத்தால் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அதே வசனத்திலே, 1, என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய், என் பிரகாரங்களை காவல் காப்பாய், இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு நான் உனக்கு இடம் ஏற்படுத்தி கொடுப்பேன். இதுதான் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்ததான வாக்கு தத்தம். நீ என் வழிகளில் நடந்தால். இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் உங்களோடு சில காரியங்களை இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் அவர் நமக்கு கற்பிக்கிற வழிகளில் நடந்தால் ஆண்டவர் நம்மை வெறுமையே சும்மாய் இருக்க விடமாட்டார். அவர் நமக்கு கற்பித்த வழிகளில் நடந்தால் நிச்சயமாய் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் இங்கே இருக்கிற நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை நீங்கள் கவனமாய் கேட்கணும். ஏனென்றால் வாக்குத்தத்தம் வருவதற்கு முன்பாக கட்டளை தேவனிடமிருந்து வருகிறது. அந்த கட்டளையை யார் ஒருவன் ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு வாக்குத்தத்தங்களை கர்த்தர் வாரி வழங்குவார். அதை அவன் சுதந்தரித்துக் கொள்ளும்படியான பாக்கியத்தையும் ஆண்டவர் அவனுக்கு தருகிறார். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நாம் அவருடைய கட்டளைகளை கவனமாய் கவனிக்கணும். அதை பின்பற்றி வருவதற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுத்தால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்கும். நிச்சயமாக ஆண்டவர் ஆதி முதல் கட்டளைகளை மனிதனுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். எல்லாரும் அவருடைய வழிகளில் நடக்கவில்லை. பலர் எப்படியெல்லாம் நடந்தார்கள், அவைகளினால் அவர்களுக்கு வந்த இழப்புகள் என்ன, எப்படியெல்லாம் அவருடைய கட்டளைகளில் நடந்தார்கள், அதனால் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதம் என்ன, இவைகள் எல்லாவற்றையுமே இந்த வேதம் நமக்கு விளக்கி சுட்டி காண்பிக்கிறது. அவருடைய கட்டளைகளில் நடந்தவர்கள் யார் யார், அவருடைய கட்டளைகளில் நடவாமல் போனவர்கள் யார், நடந்ததினால் வந்த ஆசீர்வாதம் என்ன, நடவாததினால் அவர்கள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இப்போதும் ஆசாரியர்களாக இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், 1, நீ என்னுடைய வழிகளில் நடந்தால், நீ என்னுடைய வழிகளில் நடந்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. இந்த வழிகளில் நடப்பதற்கு யார் ஒருவர் சம்மதிக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாய் அவருடைய வாக்கு தத்தங்கள் பலிக்கும். ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான் 12 பேர். யாக்கோப்புக்கு 12 பிள்ளைங்க. இதில் 37ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம், இந்த 12 பிள்ளைகளில் வசனம் 2வது வசனத்தில் படிக்கிறோம். இந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபுடைய மறுமனையாட்டிகளாகிய சில்பால், பில்கால் இவர்களின் குமாரராகிய 10 பேர் இருந்தாங்க. அந்த 10 பேரும் எப்படி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு, துன்மார்க்கமாய் நடந்தாங்க அப்படின்னு அங்க போட்டிருக்கு. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். யோசேப்பு அவங்களோட இருந்தான்.
ஆனால் அவர்களுடைய நடக்கை வேற மாதிரி இருந்தது. யோசேப்பின் நடக்கை வேற மாதிரி இருந்தது. நாம் இந்த பாவ உலகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நடக்கை கண்டிப்பாக வேற மாதிரி இருக்கணும். நம்முடைய நடக்கைகள் மற்றவர்களைப் போல அல்லாதபடிக்கு வேறு மாதிரியாக நிச்சயமாய் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக பலிக்கும். அவர்கள் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான், ஒரே வீட்டிலே இருந்தவர்கள் தான். ஆனால் மற்றவர்களுடைய நடக்கையெல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம். துன்மார்க்கமாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய உடன் பிறந்தோர், நமக்கு சொந்தக்காரங்க, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க, இவர்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருக்கலாம், வித்தியாசமாய் அவர்கள் நடக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆசாரியர்களாக இருக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சமீபமாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த 10 பேருக்கு வந்த சோதனை யோசேப்புக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும். ஆனாலும் பாருங்க, கர்த்தருடைய வழிகளில் தன்னை யோசேப்பு காத்து கொண்டான். இதை போலதான் நீங்களும் நானும் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமானது. நம்மை காத்து கொண்டால்தான் அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். பைபிளில் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து, அவனுடைய நடக்கையை குறித்து யூதா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். வசனம் 17வது வசனம் பாருங்க. யூதாவின் புஸ்தகம் 11வது வசனம் பாருங்க. 11 பாருங்க. ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து யூதா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். வசனம் 11வது வசனத்திலே ஒரு மனிதனை குறிப்பிட்டு, இந்த மனிதனுடைய வழியில் நடந்த ஒரு கூட்டத்தினர் என்று சொல்லுகிறார். இந்த மனிதனுடைய வழியில் நடந்த ஒரு கூட்டத்தை குறித்து யூதா நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நாம் எல்லாருக்கும் தெரியும், காயினுடைய வழியில் நடந்தவர்கள் அப்படின்னு. காயின் என்பவன் யார்? அம்மா சொல்லுங்கம்மா, யார் காயின்? ஆதாம் ஏவாளுடைய மூத்த மகன் காயின். இவனுடைய நடக்கையை குறித்து யூதா தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதுகிறார். இவனுடைய நடக்கை சரியில்லை அப்படின்னு எழுதுகிறார். இவனை பின்பற்றுகிற அநேக கூட்டங்கள் இந்த உலகத்தில் இருப்பதாகவும், இவர்கள் காயினுடைய வழியிலே நடக்கிறவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார். காயினை குறித்து மற்ற புஸ்தகங்களில் 4 இடத்துல போட்டிருக்கு. எபிரேயரில் போட்டிருக்கு, யோவானில் போட்டிருக்கு, ஆதியாகமத்தில் போட்டிருக்கு, யூதாவில் போட்டிருக்கு. மொத்தத்தில் 4 இடத்துல தான் காயினை குறித்து போட்டிருக்கு. இப்பொழுது முதல்ல இருந்து வருவோம். இவன் எப்படி நடந்தான்? 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 5வது வசனம். சீக்கிரம் படிப்பா. காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. 4வது வசனத்தில் போட்டிருக்கு, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும். 5வது வசனத்திலே காயினையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கல. முதல்ல இங்க இருக்கிற நாம் எல்லாரும் ஒன்ன தெரிஞ்சுக்கிறணும். காயினுடைய காணிக்கையை அவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லாம, காயினையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. நீங்கள் எல்லாருமே காணிக்கை போடுறீங்க. இங்க இருக்கிற எல்லாரும் நீங்க ஆண்டவர் காணிக்கை செலுத்துறீங்க. காணிக்கை போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க ஒன்ன கவனிக்கணும். காணிக்கை போடுவதற்கு முன்பாக நீங்க கண்டிப்பா கவனிக்கணும், நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு முக்கியமானது. நம்மையே அவர் அங்கீகரிக்கலைன்னா நம்முடைய காணிக்கையை கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். காணிக்கை போடுகிற எல்லாரும் ஒன்றை நாம கவனிக்கணும். என்னை அவர் அங்கீகரிக்கிறாரா? என் ஜீவியத்தை அவர் அங்கீகரிக்கிறாரா? அந்த நிச்சயத்தோடு தான் நீங்க காணிக்கையை போடணும். எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம். கர்த்தருக்கு காணிக்கையை போட்டு தன்னை கட்டிட்டு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. அப்படிப்பட்ட காணிக்கையே ஆண்டவருக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட காணிக்கை செலுத்துவது தேவனுக்கு பிரியமானது அல்ல. இந்த இடத்துல போட்டிருக்கு, காயினையும் அவர் அங்கீகரிக்கவில்லை, அவன் காணிக்கையையும் அங்கீகரிக்கவில்லை. உண்மையாக பல தெய்வ வணக்கப்பாடு இந்த உலகம் முழுவதும் இருக்கு.
உலகம் முழுவதும் 9 மதங்கள் இருக்கு. அதில் 6 மதங்கள் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவுக்கு வெளியே 3 மதங்கள் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதங்களும் எல்லா ஆலயங்கள் இருக்கிறது. எல்லா ஆலயங்களிலேயும் மக்கள் காணிக்கை செலுத்துறாங்க. மற்றவர்கள் எப்படி செலுத்துறாங்க என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒரு வேதம் சொல்லியிருக்கு, நீ இப்படி இருந்தால் தான் காணிக்கை என்ன செய்யணும், செலுத்தணும் போட்டிருக்கு. இப்படி இருந்தால்தான் நீ காணிக்கை செலுத்தணும். அந்த காணிக்கையை தான் நான் அங்கீகரிப்பேன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். இந்த இடத்துல இருந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, காணிக்கையை போட்டு நீங்கள் வாட்டுக்கு போங்க அப்படின்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி வேணாலும் வாழுங்கள், எப்படி வேணாலும் சம்பாத்தியம் பண்ணுங்க, எப்படி வேணாலும் கோக்குமாக்கா என்னத்தை வேணால் செய்யுங்க, எனக்கு காணிக்கையை கொடுத்துட்டு நீங்கள் போங்க அப்படின்னு ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன். காணிக்கை போடுகிற எல்லாருக்கும் ஒன்றை கவனிக்கணும், அது உண்மையாக உங்களுக்கு வருதா, நீங்கள் அதில் உண்மையாக இருக்கீங்களா, நீங்கள் அந்த உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்க்குறார், அதில் உண்மையாக நீங்கள் ஜீவிக்கிறீங்களா, உண்மையான பணம் தானே, அது உண்மையாய் வருகிறது தானே, உங்களுடைய எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்க்கிறார். முதல்ல ஆண்டவர் உங்களை அங்கீகரிக்கணும். அவர் உங்களை அங்கீகரித்தால் மட்டுமே காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அந்த காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமானால் நாமே கவனமாய் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படின்னு போட்டிருக்கு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இந்த காயினை குறித்து யோவான் ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவர் சொல்லுவது என்ன, பொல்லாங்கானால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான், தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளும் மாய் இருந்தது நிமித்தம் தானே என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காயினுடைய கிரியைகள் பொல்லாதவைகளா இருந்தது, ஆனாலும் வந்து காணிக்கை செலுத்தியிருக்கான் பாருங்க. பொல்லாத மனிதனாக இருந்தாலும் காணிக்கை செலுத்துவது எளிது. அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருந்தாலும் காணிக்கை செலுத்துவது எளிது. நம்முடைய ஜீவியத்தை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய செயல்களை ஆண்டவர் பார்க்கிறார். இதைத்தான் யூதா இப்படி எழுதுறாரு, காயினின் வழியிலே நீங்க என்ன செய்ய வேண்டாம், நடக்க வேண்டாம். 11ஆம் வசனத்தில் அப்படிதான் சொல்லுவார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் படிக்கிறோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். காயின் பலி செலுத்தினான், ஆனால் மேன்மையான பலி எது அப்படின்னா ஜீவியத்தோடு தொடர்புடையது. நம்முடைய ஜீவியம் நல்லா இருந்தா நம்முடைய காணிக்கையையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்வார். நம்முடைய ஜீவிய காலத்தை, நம்முடைய ஜீவிய காரியங்களை நாம் கவனமாய் கவனித்து நாம் 2வது காணிக்கை செலுத்த அறிவுறுத்தப்படுகிறோம். நம்முடைய காணிக்கைகளை குறித்து நாம் கவனமாக இருக்கணும். காயின் வழியிலே நடந்தவர்கள் என்று ஒரு கூட்டத்தை குறித்து யூதா சொல்லுவதற்கு காரணம், எப்படியும் வாழலாம், காணிக்கை செலுத்திவிட்டு எப்படி வேணாலும் நம்ம போகலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட எண்ணத்தோடு ஒரு கூட்டம் இருந்தது. நீங்களும் நானும் அந்த வழியில் ஒருபோது இருக்கக்கூடாது. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த கட்டளை, நீ என் வழியில் நடந்தால். இந்த கட்டளையை தான் கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுக்கிறார். யோத்சதாக்கின் குமாரனா யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுக்கிற கட்டளை என்ன, என் வழிகளிலே நடந்தால். புதிய ஏற்பாட்டிலே சகரியா எலிசபெத்தை குறித்து நாம் படிக்கிறோம். சகரியா எலிசபெத்தை குறித்து படிக்கிறோம். லூக்கா 1 அதிகாரத்தில் அவர்களுடைய நடக்கைகளை குறித்து 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. அவர்களுடைய நடக்கையை குறித்து 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களிலே அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. இது அவர்களுடைய அறிமுகம், அவங்க குடும்பத்தை குறித்து தான் அறிமுகம். அடுத்த வசனத்தில் தான் அவர்கள் வாழ்க்கை முறை போட்டிருக்கு. அவர்கள் நடந்த முறையை அடுத்த வசனத்திலே படிக்கிறோம். சொல்லுவது என்ன, அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியும்
நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு இங்கே போட்டிருக்கு. முதல்ல அவங்க குடும்பம் யாரு, யாருடைய பிள்ளைகள் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டாவது இந்த போட்டிருக்கு, அவர்கள் கர்த்தருடைய வழியில் எப்படி நடந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அது கடினமாக இருக்கலாம். கர்த்தருடைய வழியில் நடப்பது எளிதான காரியம் அல்ல, அது கடினமாக இருக்கலாம். ஆனாலும் இவர்கள் இருவரும், கணவனும் மனைவியும், கர்த்தரிட்ட நியாயங்களின்படியும் கட்டளைகளின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. நாம் எல்லாருக்கும் தெரியும், இப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லை. பல ஆண்டுகளாக இவர்களுக்கு என்ன இல்லை, அந்த வசனத்தில் போட்டிருக்கு, 20 வயது சென்று முதிர்ந்தவர்களாக இருந்தாங்க. ஆசாரிய ஊழியத்தை செய்தான் சகரியா, அவனுடைய மனைவி எலிசபெத்து, 2 பேரும் வயதானவங்களாக இருந்தாங்க. குற்றமற்றவர்களாக தாங்க நடந்தாங்க. ஆனால் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குறையும் கூட இருந்துச்சுங்க. ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கலை. ஒரு நாள் பார்த்தாரு, எனக்கு உண்மையாக நடக்கிற இவங்க, எனக்கு உண்மையாய் வாழ்கிற இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை கண்டிப்பாக செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி மாபெரும் தலைவனாகிய யோவான் ஸ்நானகனை இந்த குடும்பத்தில் பிறப்பதற்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. வேதத்திலே திருமணம் முடித்து நெடுநாள் குழந்தை இல்லாமல் இருந்தவர்கள் 6 பேர், 6 பெண்களை குறித்து நம்ம படிக்கிறோம். இந்த 6 பெண்களும் பிள்ளைகள் இல்லாததுனாலே வாழ்க்கையிலே மிகவும் சோர்வுற்றவர்களாக இருந்தார்கள், மிகவும் வருத்தம் அடைந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் கவனித்து கொண்டே இருந்தார், இவர்களை கைவிடவில்லை. கர்த்தர் இவர்களுக்கு ஏற்ற காலத்திலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். இதில் முதல்ல இடத்துல இருக்கிற சகோதரி சாராள், நெடுநாள் குழந்தை இல்லாமல் இருந்தது. கர்த்தர் கண்டு வயதான காலத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு தலைவனாகிய ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்குக்கு 40 வருஷத்திலே வயதிலே கல்யாணம் ஆனது. 20 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க, 20 ஆண்டுகள் இல்லாமல் இருந்தாங்க. ஈசாக்கு ஒன்று தெரியும், எங்கள் அப்பாவுக்கு நான் பிறக்கும் போது எங்கள் அப்பாவுக்கு வயசு என்ன, 100 வயசில் நான் பிறந்தேன். இப்போ எனக்கு என்ன தெரியுமா வயசாகுது, 60 வயசாகுது. இப்போ எனக்கு 60 வயசு வரைக்கும் அவனுக்கு பிள்ளை இல்லை. 40 வயசில் அவனுக்கு திருமணம் ஆச்சு, 60 வயசு வரைக்கும் பிள்ளை இல்லை. 100 வயதில் அற்புதம் செய்த ஆண்டவர், எனக்கு இன்னும் காலம் இருக்கு என்று எங்கள் அப்பா செஞ்ச தப்பை நான் செய்யக்கூடாது. அப்பா செஞ்ச தப்பு என்ன, ஆகாரை தேடினான். அந்த தப்பை நான் செய்ய வேண்டாம், எனக்கு கர்த்தர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். 100 வயசுலையும் செய்வார், அதுக்கு மேலேயும் செய்வார். அது மாதிரி ஒரு தப்பை நான் செய்ய மாட்டேன் என்று ரெபேக்காலும் ஈசாக்கும் எத்தனை வருஷம் காத்திருந்தாங்க, 20 வருஷம் காத்திருந்தாங்க. 20 வருஷம் காத்திருந்த போது ஈசாக்குக்கு 60வது வயசாகும் போது ரெபேக்காளுக்கு 2 பிள்ளைகள் பிறந்ததாக பைபிளில் பார்க்குறோம். 2 பிள்ளைகள் ஒரே பிரசவத்தில், ஏசா யாக்கோபு 2 பேரும் பிறந்தாங்க. அதற்கு பிற்பாடு யாக்கோபு திருமணம் முடித்தான், ராகேலை மனைவியாக கொண்டான். ராகேலுக்கு பிள்ளை இல்லை, லேயாளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. ராகேல் காத்திருந்தாள், தனக்கும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று. இந்த ராகேலுக்குத்தான் மாபெரும் தலைவனாகிய யோசேப்பை ஆண்டவர் கொடுத்தார். அன்னாள் பெணினாள் எல்கானா, அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. நாம் பார்க்குறோம், பிள்ளை இல்லாமல் இருந்தது. கர்த்தரை நோக்கி காத்து வேண்டுதல் பண்ணினாள். சீலோவிலே போய் தேவனுடைய சமூகத்தில் போய் மனங்கசந்து மிகவும் அழுது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி வேண்டுதல் பண்ணினாள். கர்த்தர் மாபெரும் தலைவனாகிய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் மனோவாவை குறித்து நாம் படிக்கிறோம். மனோவாவும் அவன் மனைவியும் பிள்ளை இல்லாமல் நெடுநாள் இருந்தாங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கள் சகல கட்டளையின்படி நடந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி இருந்தபோது கர்த்தர் மனோவாவின் மனைவியை கைவிடவில்லை. மாபெரும் தலைவனாகிய சிம்சோனை கர்த்தர் அந்த குடும்பத்திலே தந்தார். அதை போலதான் புதிய ஏற்பாட்டுக்கு இப்போது வருகிறோம். எலிசபெத்து, இவர்களும் வயசு சென்றவங்களாக இருந்தாங்க. ஆனால் இவங்களுடைய நடக்கையெல்லாம் குறித்து பைபிளில் போட்டிருக்கு. இவங்க எப்படி இருந்தாங்களாம், இப்படிப்பட்ட நேரத்திலே நீதியிலிருந்து விலக நேரிடும், உண்மையிலிருந்து விலக நேரிடும். நீதியாய் வாழும்போது
எதிர்பார்க்கிறது கிடைக்காதனாலே விசுவாசத்திலிருந்து விலக நேரிடும். இதெல்லாம் இந்த சோதனை எல்லாம் அவங்களுக்கு நிச்சயமா வந்திருக்கும். இது வந்த போதும் இவர்கள் இருவரும், இப்பொழுது வாருங்கள், லூக்கா 1:5 6 படிக்கிறோம். 6வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 6 போடுங்க. இருவரும் கர்த்தருடைய சகல கற்பனைகளின்படியும் நியங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து, இதன் மத்தியிலையும் அவங்க எப்படி நடந்தாங்கன்னு போட்டிருக்கு. குற்றமற்றவர்களாய் நடந்ததுனாலே தேவன் அவர்களை கைவிடவே இல்லை. எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் எல்லாருக்கும் தெரியும். ஏசாயா புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. நாம் எல்லாருக்கும் தெரியும், ராஜாவாக எசேக்கியா இருக்கிறான், தீர்க்கதரிசியாக ஏசாயா இருக்கிறான். ஏசாயாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ நேரா போ, ராஜாவை பார்த்து சொல்லு, நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். இப்படித்தான் போய் சொல்லிட்டு வந்தான். சொல்லி வந்த மாத்திரத்தில் எசேக்கியாவினுடைய ஜெபம் 2வது வசனத்தில் போட்டிருக்கு. 38:2 அவன் சொல்லிட்டு போன உடனே எசேக்கியா தேவனை நோக்கி பார்த்து சுவர்ப்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக, இந்த இடத்துல பாருங்க, தன்னுடைய நடக்கையை குறித்து தான் இவங்கெல்லாம் பேசுறாங்க. வேதம் இவர்களுடைய நடக்கையை குறித்தெல்லாம் பைபிள் எழுதியிருக்கு. எசேக்கியா தேவனை நோக்கி கூப்பிட்ட போது தேவனை நோக்கி என்ன சொல்றான் பார்த்தீங்களா? என்னுடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருந்தது? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை. நம்முடைய ஜெபம் இப்படி இருக்கணுங்க. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர்கிட்ட இப்படி தைரியமா போய் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ற அளவுக்கு நம்முடைய அனுதின ஜீவி என்ன செய்யணும்? அப்படி இருந்தால் அது எவ்வளவு பாக்கியமா இருக்கும் பாருங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இந்த ஜெபத்தை, இந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். இப்படி கேட்கத்தக்க அளவுக்கு அவனுடைய ஜீவியம் இருந்ததாக நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி ஜெபம் பண்ண உடனே தேவன் இறங்கினார். படியை விட்டு இறங்கி போய்கிட்டு இருக்காரு ஏசாயா. திரும்ப தானே வர்றார். வந்த உடனே எசேக்கியாவை பார்த்து இப்படி சொல்லுவாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் ஜெபத்தை கேட்டேன், உன் கண்ணீரை பார்த்தேன், 15 வருஷம் உனக்கு என்ன செய்யறேன், நான் கூட்டி தருகிறேன் என்று சொல்லி இவனுடைய நடக்கையை கண்டு ஆண்டவர் அவனுக்கு கூட்டி கொடுத்ததை நாம் 38ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களிலே ஏசாயா புஸ்தகத்திலே இதை குறித்து நாம் படிக்கிறோம். தேவனுடைய பக்தர்கள் தங்களுடைய நடக்கையை குறித்து இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்பொழுது 101ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். தாவீதின் சங்கீதம் அது. தன்னுடைய நடக்கையை குறித்து அவர் சொல்லுவது என்ன? வசனம் 2வது வசனம் பாருங்க. உத்தமமான வழியிலே, தன்னுடைய நடக்கையை குறித்து தாவீது சொல்லும் போது, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடந்து, ஆண்டவரே, நீர் எப்பொழுது என் வீட்டுக்கு வந்தாலும் என் வீட்டிலே நான் எப்படி நடந்து கொள்ளுவேன்? உத்தம இருதயத்தோடு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே எங்கே பலி செலுத்தினார்களோ, பலிபீடம் கட்டி எங்கே பலி செலுத்தினார்களோ அங்கே இறங்கி வருவார். அதற்கு பிற்பாடு ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு கூடாரத்தை நிறுவி, அந்த கூடாரத்தை மோசேயின் காலத்திலிருந்து ஏறத்தாழ சாமுவேல், தாவீது, தொடர்ந்து அந்த காலம் வரைக்கும் கூடாரங்கள், உடன்படிக்கை பெட்டி, இவைகளை கொண்டு அவர்கள் ஆராதனை செய்த போது அங்கே ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் எல்லாருக்கும் தெரியும், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தானம் எது? உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் என்று ஆண்டவர் கொரிந்தியர்ல நமக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே உலாவி உங்கள் தேவனாய் இருக்கிறபடினால் நம்முடைய இருதயம் இருக்கு பாருங்க. இந்த 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதாவது வருவார், எப்பொழுதாவது போவார். இப்போ அவர் என்ன சொல்றாரு தாவீது? நீர் எப்பொழுது வருவீரோ அப்பொழுது என் வீட்டிலே நான் உத்தமமாய் நடந்து கொள்வேன். ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. எப்போதும் அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். நம்முடைய அனுதின ஜீவியம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார்?
உத்தமமாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தாவீதை குறித்து நீர் எப்போ என்கிட்ட வருவீர் என்று எதிர்பார்த்திருந்தான். அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் புதிய ஏற்பாட்டிலே வாழ்கிற நமக்கு கிடைக்கிறது. எப்பொழுதெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார், எப்போதுமே நம்மோடு கூட இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. 17ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. அந்த வசனம் இல்லை, இந்த வரேன். 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அந்த காலத்தில் ஆண்டவர் எப்படியெல்லாம் வந்திருக்காரு போயிருக்காருன்னு இங்கே போட்டிருக்கு. அந்த காலத்தில் எப்படி வந்தாரா? வரும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வருவார், வந்து அவர்களோடு பேசுவார், அப்புறமா அவங்கள விட்டு என்ன செஞ்சிருவார், போயிடுவார். இப்பொழுது 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாங்க. 17ஆம் அதிகாரம் பாருங்க. தேவன் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். 18ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு அவனை விட்டு போய்விட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லைங்க. எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படி நம்ம கிடைச்சிருக்கிற பாக்கியத்தை பார்க்குறீங்களா? நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியத்தை பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு கிடைக்காத பாக்கியம் புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கு. அந்த பாக்கியம் என்ன தெரியுமா? எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நம்மோடு தந்திருக்கிறார். இப்போ தாவீது சொல்றாரு, எப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களோ அப்போ நான் எப்படி நடந்துக்கிருவேன். இப்போ நாம் என்ன சொல்லுவோம்? நீர் எப்போதும் என் கூட இருக்கிறீர். எப்போதுமே நாம் எப்படி நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு உத்தம இருதயத்தோடு நடக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஆசாரியன் ஆகிய யோத்சதாக்கின் குமாரன் யோசுவாவுக்கு சொன்னார், நீ என் வழிகளில் நடந்தால், நீ என்னுடைய வழிகளில் நடந்தால் அப்படின்னு சொல்லியிருக்கு. உன்னை என்னுடைய ஸ்தானத்திலே உலாவுவதற்கு இடம் உண்டாக்குவேன், என் பிரகாரத்தில் நான் உனக்கு இடம் உண்டாக்குவேன், என்னுடைய ஸ்தானத்தில் உனக்கு ஒரு இடம் கொடுப்பேன் என்றெல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணதை நம்ம பார்க்குறோம். நம்முடைய நடக்கையை குறித்தும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ வேண்டும் என்று குறித்தும் வேதம் அநேக காரியங்களை நமக்கு போதிக்கிறது. இன்னொரு புஸ்தகத்தில் கூட ஒரு இடத்துல எஸ்தரை குறித்து போட்டிருக்கு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாங்க. 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்க. எஸ்தர் 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோத்திரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால், எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். மொர்தெகாயின் சொல் கேட்டு எஸ்தர் நடந்ததினால் பெரிய பாக்கியமும் கிருபையும் அவளுக்கு கிடைத்தது. அவளுக்கு கிடைச்சி ஆலோசனையை கேட்டு நடந்ததுனால. எஸ்தருக்கு ஆலோசனை சொன்னது யாரு? மொர்தெகாய். மொர்தெகாயினுடைய சொற்படி சின்ன வயசுலேருந்தே என்ன செஞ்சாரு? நடந்தார். சின்ன வயசுலேருந்தே நடந்தார். அப்போ மாத்திரமல்ல, அதில் கீழே ஒரு வசனம் போட்டிருக்குவாருங்க, இப்பொழுது அவ அரண்மனைக்கு போயிட்டா, இப்பொழுது ராஜாத்தி ஆகிற பாக்கியம் அவளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் கடைசி வரி போட்டிருக்கு, இப்போதும் அப்படின்னு போட்டிருக்குவாருங்க. இப்போதும் அவனுடைய சொல்லை கேட்டு அவள் நடந்து வந்தாள் அப்படின்னு பார்க்கணும். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஆலோசனைக்காரராக சபையை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வேத வசனத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆலோசனைக்காரராக ஆண்டவர் நமக்கு கர்த்தர் ஆட்களை வச்சிருக்கிறார். ஒரு காரியம் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய சபையில் இருக்கிற ஒருத்தர் குடும்பமாக ஆலயத்துக்கு வந்துக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்தார். பாஸ்டர், பிரசிடண்ட்டுக்கு நிற்கிறேன் பாஸ்டர், ஜெபம் பண்ணி அனுப்புங்க பாஸ்டர்னு வந்தார். அவர் வந்த உடனேயே எனக்கு, ஐயோ இப்படி செஞ்சு விட்டீங்களே, என்னங்க பிரதர் இப்படி திடீர்னு இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை, இதை கட்டிட்டேன், நாமினேஷன்லாம் கட்டிட்டேன், நான் பிரசிடண்ட்டுக்கு நிற்கிறேன் எங்கள் ஊரில், எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்கண்டார்.
கண்டிப்பாக அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ என்னை ஜெபம் பண்ணி அனுப்ப சொல்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. இப்போ எப்படி நான் ஜெபம் பண்ணுறது? அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு நமக்கு தெரியும். அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் ஜெயிப்பீங்க. எப்போ தெரியுமா ஜெயிப்பீங்க? ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 50 பேருக்காவது சாராயம் வாங்கி கொடுக்கணும். அதானே இப்போ நடக்குது. சாராயம் டெய்லி என்ன செய்யணும்? வாங்கி கொடுக்கணும். அப்புறம் மற்றவங்களாம் காசு கொடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட காசும் இல்லை, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க பாஸ்டர், வீட்டில் 30 ஆடு இருந்துச்சுல, போன வாரமே வித்துட்டேன்ட்டாரு. 4 மாடு இருந்துச்சு, அதையும் வித்துட்டேன்ட்டாரு. வீட்டில் போன கேட்டதுக்கு முன்னாடி தான் தெரியும், வீட்டில் இருந்த நகை நட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டார். பொண்டாட்டி பிள்ளைகிட்ட எல்லாத்தையும் வித்துட்டார். காசு வச்சுருக்காரு. இப்போ கொஞ்சத்தை செலவழிச்சிட்டாரு. கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், ஜெயிச்சா உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் சர்ச்சுக்கு. இப்போ எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்புங்கன்றாரு. என் உள்ளத்தில், என் ஸ்பிரிட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டார், ஜெயிக்க மாட்டாருன்னு. இப்போ எப்படி நான் ஜெபம் பண்ணுறது? ஒருவேளை இப்படி நிற்க போகிறேன்னு சொல்லி வந்து என்கிட்ட கேட்டாருன்னா நான் முதல்ல சொல்லியிருப்பேன், பிரதர் அதெல்லாம் வேண்டாம், எதையும் விற்காதீங்க, எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். இவர் தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா பாஸ்டர்கிட்ட வரும்ன்றாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, சந்தையில் ஒரே நாளில் கொண்டு போய் எல்லாத்தையும் வித்துட்டாரு. இப்போ என்ன செய்ய சொல்கிறாரு? இப்போ ஜெயிக்கணும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணுறேன். வெளியே வாயில் ஒரு ஜெபம் நடக்குது, உள்ளே ஒரு ஜெபம் நடக்குது. ஊழியக்காரங்க சில நேரத்தில் அப்படி தான் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டியிருக்கு. வெளியே என்ன ஜெபம் நடக்குது? ஆண்டவரே, அவருக்காக ஜெபம், ஆண்டவர்கிட்ட கிடையாது. எப்படியாவது இந்த பிரதரை ஜெயிக்க வைங்கப்பா ஆண்டவரே. உள்ளே என்ன தெரியுமா ஜெபம்? இந்த மனுஷனை என்ன செய்கிறது ஆண்டவரே, எதுவும் செய்ய ஒன்றும் கேட்காம கொள்ளாமல் இப்படி வித்துட்டேன்றாரு, இவர் என்ன செய்கிறது ஆண்டவரே, இப்படி உள்ள ஜெபம் நடக்குது. ரிசல்ட் வந்துச்சு. சாராயம் வாங்கி கொடுத்த 10 பேர் கூட அவருக்கு என்ன செய்யலை, 3 லட்சம் ரூபா காலியானதே மிச்சம். ஆலோசனையை கேட்கணுமா இல்லையா? ஆண்டவர் ஒருத்தர் ஆலோசனைக்காரராக வச்சுருக்காருன்னா கேட்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு கடைசியில் வந்தால் எப்படி? இது எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு கடைசியில் வந்தால் எப்படி? எஸ்தரை குறித்து பைபிளில் போட்டிருக்கு, முன் நடந்தது போலவே, முன்னாடி இருந்தது போலவே இப்போதும் அவன் சொல் கேட்டு அவள் நடந்து வந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 81ஆம் சங்கீதத்துக்கு இப்போது வருவோம். வசனம் 11, 12, 13 இந்த 3 வசனத்தை படித்தோம்னா, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை, ஆகையால் கடினத்துக்கே விட்டு விட்டேன். தேவனுடைய கட்டளையின்படி அல்ல. இவர்கள் எப்படி நடந்தார்கள்? தங்கள் யோசனையின்படியே அவர்கள் நடந்தார்கள். 13வது வசனம், என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என்னுடைய வழியில் நடந்தால். நம் எல்லாரையும் குறித்து தேவனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அது என்ன எதிர்பார்ப்பு தெரியுமா? எனக்கு செவி கொடுத்து என் வழியில் நடந்தால் நிச்சயமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. எனக்கு செவி கொடுத்து என் வழியில் நடந்தால் நிச்சயமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் என் ஜனமோ என்னுடைய வழிகளில் நடவாமல் இருந்ததுனாலே அவர்கள் இருதய கடினத்துக்கு அவங்களை என்ன செஞ்சிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பாசையில் சொல்லுவோம்ல, போய் தொடரான்னு போட்டாச்சு, போய் தொடர எங்கிட்டாச்சும் போடா அப்படின்போம்ல, சொல்கிறாங்கல்ல. ஆண்டவர் இப்படி கைவிடத்தக்க அளவுக்கு நம்முடைய நடக்கைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி கைவிடத்தக்க அளவுக்கு நம்முடைய ஜீவியம் இருக்கக்கூடாது. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து நடந்தால் நல்லது, நலமானது அப்படின்னு பார்க்குறோம். யோசபாத்தின் நடக்கை குறித்து பைபிளில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் வசனத்தில் பார்க்குறோம், 17ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஒரு காலகட்டத்தில் அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், அப்புறத்தில் உள்ள ஜனங்கள் என்று அநேகர் அவனுக்கு விரோதமாய் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க, சண்டைக்கு யுத்தத்துக்கு வர்றாங்க. யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றாங்க. அப்பொழுது யோசபாத் தேவனை நோக்கி பார்த்து பண்ணுகிற ஜெபம் 3வது வசனம் 4வது வசனத்தில் போட்டிருக்கு. கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார்.
பால்கால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. அவனுடைய நடக்கையை பற்றி இங்கே போட்டிருக்கு பாருங்க. தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து. அடுத்த வசனம் போடுங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி. இப்பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுவது, என் ஜனங்களே, என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் நடந்தால், என்னுடைய கட்டளையின்படி நீங்கள் நடந்தால். இப்பொழுதுதான் தேவனுடைய கட்டளை என்னன்னு பார்த்தான், அதன்படி நடந்தான். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். அவனுக்கு விரோதமாய் பலர் புறப்பட்டு வந்தாங்க, பலர் எதிராக வந்தாங்க. ஆனால் அவன் கர்த்தரோடு கூட இருந்தபடினால் ஜெயத்தை யோசபாத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். நீங்கள் ஆண்டவரோடு மாத்திரம் நடந்து போங்க. உங்களுக்கு விரோதமாய் நிறைய காரியங்கள் விரோதமாக வர்றது போல தோன்றலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நிச்சயமாய் நீங்கள் அதை வெல்வீர்கள். அந்த பிரச்சனையை மேற்கொள்வீர்கள். அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் உங்களுக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவார். 17:4 பாருங்க. 2 நாளாகமும் 17:4 வாசிங்க. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனை சுற்றிலும் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் தேவனுக்கு விரோதம், தேவனுக்கு பிரியமாய் நடக்கல. பெரும்பாலான மக்கள் தேவனுக்கு பிரியமாய் நடக்கல. ஆனா இவன் எப்படி நடந்தான்? தேவனுக்கு பிரியமாய் நடந்தான். தேவனுக்கு பிரியமாய் அவன் நடந்தான். நம்முடைய நடக்கைகளை சீர்தூக்கி பார்க்கணும். அவருக்கு பிரியமாய் நடந்தால், ஆசாரியனே, யோத்சாதாக்கின் குமாரனாகிய யோசுவாவே, நான் உனக்கு ஸ்தானத்தில் இடம் கொடுப்பேன். நான் என் ஸ்தானத்தில் உனக்கு இடம் கொடுப்பேன். என்னோடு கூட வாசம் பண்ணுகிற பாக்கியத்தை உனக்கு நான் தருவேன். நம்முடைய நடக்கைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பல நிருபங்களிலே அநேக காரியங்களை, விசுவாசிகளின் நடக்கையை குறித்து ஏராளமான காரியங்களை எழுதியிருக்கிறார். எல்லா நிருபத்திலையும் சில வசனங்களை வேகமாக சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்கும்படி விரும்புகிறேன். சில வசனங்களை கொலோசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் பாருங்க. பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் பாருங்க. இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா முதல்ல ஒரு ஒரு வசனமாக நம்ம பார்க்கலாம். 6:5 கொலோசியர் 6:5 பாருங்க. அது எத்தனை வசனம்? 4:5 வாசிங்கம்மா. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து அப்படின்னு போட்டிருக்கு. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணுமா? நாம் எல்லாரும் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். இந்த உலகம் நம்மை பார்க்குது. அநேகர் நம்மை பார்க்குறாங்க. நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? நம்மை சாதாரண கண்களில் பார்க்கல. எப்படி பார்க்குறாங்க? பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளை. இங்கே போகிறாங்களே, இங்கே போகுது, இது எப்படி இருக்கு, இது எப்படி வாழுது, இது எப்படி இருக்கு அப்படின்னு எதை வச்சு பார்க்குறாங்க? பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர்கள் மத்தியில் நாம் எப்படி இருக்கணுமா? ஞானமாய் நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். ஒரு சின்ன பேனாத்தான் தெரியும், ஆனால் அவங்க கண்ணுக்கு அது பெருச்சாலியாக தெரியும். ஒரு சின்ன பேன் தான், அதை எப்படி மாற்றிடுவாங்க? ஈர பேனாக்கி பேனை பெருச்சாலியாக்கி பெருச்சாலியை பெருமாள் ஆக்கிடுவாங்களாம் நம்ம ஊரில். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். இவர்கள் மத்தியில் நம்ம எப்படி வாழணும்? கவனமாய் அல்லது ஞானமாய் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஞானமாய் நடக்க வேண்டியது அவசியமானது. கவனமா ஞானமா கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அப்படித்தான் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார், நம்மை கவனிக்கிறார். ஆண்டவர் நடத்துகிற இந்த பாதையிலே ரொம்ப கவனமாய் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ரெண்டாவதாக பிலிப்பியர் 1:27 நம்ம பார்க்கிறோம். பாத்திரராய் நடந்து, பாத்திரராய் நடந்து, பாத்திரராய் நடந்து எவ்விதத்திலையும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு, அந்த வசனம் ஒரு பெரிய வசனம், அதில் கீழே கடைசியில் 2 வரியில் போட்டிருக்கு பாருங்க. எவ்விதத்திலும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் நடந்து. சின்ன பிள்ளைய ஒரு இடத்துக்கு கூட்டி போறோம், ஒரு முக்கியமான வீடு, அது ஒரு முக்கியமானவங்க வீடு. எப்படி கூட்டி போவோம்? சொல்லி கூட்டி போவோம். எப்பா அங்கே எப்படி இப்படி இருக்கணும், அங்கே எப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யணும்? சொல்லி கூட்டி போவோம். சொல்லி தான் அப்படி கூட்டி போவோம். சர்ச்சுக்கு வர்ற பிள்ளைங்க மட்டும்தான் இப்படிலாம் உட்காந்து அமைதியாக இருப்பாங்க. சபைக்கு வந்து அவங்க பழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் வந்து அவங்களால என்ன செய்ய மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. காரணம் என்ன? அந்த பழக்கம் அவர்களுக்கு இல்லை, அந்த பழக்கம் அவங்களுக்கு இல்லை. சின்ன பிள்ளைங்க வந்து பொதுவாக பிள்ளைங்க சின்ன வயசில் இப்படி உட்கார்ந்துருப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. இப்போ கூட பரவாயில்ல, நமக்கு 9:30 ஆரம்பிக்கிறோம், 11:30 11:45 முடிச்சிருவோம். நாங்கள் சின்ன பிள்ளையில போன சர்ச்சு 8 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. 1 மணிக்கு மேலே தான் ஆமேன் போடுவாங்க. உள்ளே உட்காரணும்னா எப்படி உட்காந்துருக்கன்னு பாருங்க. உட்காந்துருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? என்னாலலாம் உட்காந்துருக்கவே முடியாது. சின்ன பையனா உட்காந்துருக்கவே முடியாது. ஆனாலும் வேறு வழி இல்லை. அப்போல்லாம் என்ன தெரியுமா நினைப்பேன், எத்தனையோ சர்ச் இருக்கு, போய் அம்மா இந்த சர்ச்சை போய் பார்த்து பிடிச்சி, இதில் காலையில் 8 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் கொலையாக கொள்றாரு அவர். சின்ன பையனுக்கு எனக்கு என்ன புரிய போகுது? அங்கே ஏதாவது புரியுமா? பக்கத்தில் விளையாடுறதுக்கு இடம் இருந்தாலும் அவ்வளோதான், கொன்னே போடுவோம் எங்கள் அம்மா. ஒழுங்காக உள்ளே வந்து உட்காரணும்னு இப்படி தான் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வீணாக போகலை. நான் சொல்கிற வசனங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது பாஸ்டருங்க சொன்னதை அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அப்படி தாங்க நாங்கள் பழகுனது. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகள்லாம் அந்த இடத்துல இருக்கலாம். எப்படியாவது கஷ்டப்பட்டால் தான் அவங்கள உள்ளே இருக்க வைக்கணும். நம்ம உள்ளே இருக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. விளையாடுறதுக்கு தான் அவங்க விரும்புவாங்க. ஆனால் உட்கார வச்சிட்டோம்னா எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். எதிர்காலத்தில் அவங்களுடைய ஜீவன் தப்புவிக்கப்படும். எதிர்காலத்தில் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பாங்க. அவங்க சும்மா தான் இருப்பாங்க, ஆனால் பேச பேச வார்த்தைகள்லாம் அவங்க செவிகளில் என்ன செய்யும், கேட்டுக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒரு நாள் நிச்சயமாய் பிரயோஜனம் உள்ளதாய் மாறும். எனவே தான் பிலிப்பியர் நிருபம் 1:27 பவுல் சொல்றாரு, பாத்திரராய் நடந்து. அப்படிதான் போட்டிருக்கு. எப்படி இருக்கணுமா? பாத்திரராய் நடந்து. அதே அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 3:16 வாசிக்கிறோம். அங்கே எப்படி போட்டிருக்கு? ஒரே ஒழுங்காய் நடந்து. ஒரே ஒழுங்காய் அப்படின்னு போட்டிருக்கு. ஆலயம் என்றால் ஒரு ஒழுங்கு இருக்கு. இந்த ஒழுங்காய் நடக்கும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆலயம் என்பது ஆண்டவருடைய வீடு. இந்த வீட்டிலே சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த ஒழுங்கை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் கடைப்பிடிக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒழுங்காய் நடப்பது, நாம் ஆலயத்துக்கு வருவது, ஆண்டவரை ஆராதிப்பது, இவைகள் எல்லாமே நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களுக்கு அது மாதிரியா இருக்கணும். நம்மோடு கூட இருக்கிற மற்ற விசுவாசிக்கு அது மாதிரியாக இருக்கணும். நம்முடைய ஜெபம் அவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். நாம் ஆலயத்துக்கு வருகிற முறை மாதிரியா இருக்கணும். ஆலயத்தில் நாம் நடந்து கொள்கிற முறை மாதிரியா இருக்கணும். எனவே தான் பவுல் சொல்றாரு, ஆலயத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ளுங்கள், ஒரே ஒழுங்காய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ஏசாயா 40:31 போட்டிருக்கு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர் இடறி விழுவார்கள். 40:30 40:31 போட்டிருக்கு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள். அங்கே ஒரு நடக்கையை குறித்து கடைசியில் போட்டிருக்கு.
என்ன நடக்கை? அது சோர்ந்து போகாமல் நடப்பது. என்ன நடக்கை? சோர்ந்து போகாமல். ஞானமாய் நடப்பது சோர்வு வரலாம், பாத்திரராய் நடப்பது சோர்வு வரலாம், உண்மையாய் நடப்பதிலே சோர்வு வரலாம், தெய்வீகமாய் நடப்பதிலே உங்களுக்கு சோர்வு வரலாம். உண்மையா தானே நடந்தேன், ஏன் எனக்கு இப்படிலாம் வந்திருக்கு என்ற கேள்விகளும் சில நேரத்தில் வரலாம். ஆனால் எந்த நிலைமை வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் அதில் நடக்கணும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நடக்கணும். 84:6 போட்டிருக்கு. சங்கீதத்தில் 84:6 ஒரு வசனம் போட்டிருக்கு. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள், மலைகளும் குளங்களை. அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் போட்டிருக்கு, இவர்களே சியோனிலே வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து காணப்படுவார்கள். யார் தெரியுமா காணப்படுவார்கள்? இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாம நடக்கிறவங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தரோடு கூட சோர்ந்து போகாம யார் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான். அதில் 7 வாக்குத்தத்தம் போட்டிருக்கு. அதில் 7வது தான் கடைசியில் அந்த வசனம் போட்டிருக்கு. 7வது வசனத்தில் அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனில் வந்து தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து காணப்படுவார்கள். காணப்பட வேண்டுமானால் சோர்ந்து போகாம கர்த்தரோடு என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றாருல 23:4 என்ன சொல்றாரு? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், இது அவருக்கு வந்தது. சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்தது, இந்த பள்ளத்தாக்கு வந்தது, தப்பிச்சு போகல, உருவ நடந்து போய் பெரிய ஆசீர்வாதத்தை தாவீது சுதந்தரித்து கொண்டான். அல்லேலூயா. எனவே தான் இறுதியாக பைபிள் சொல்லுது, ஏசாயா 57:2 போட்டிருக்கு, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையிலே இளைப்பார்வார்கள். அந்த ஸ்தானத்துக்கு நீ போகணும்னா நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்கணுமா? ரொம்ப நேர்மையாக இருக்கணும். மற்றவங்களை போல அல்ல, மற்றவர்களை போல அல்ல, உலகத்தாரை போல அல்ல. எப்படிப்பட்டதாக இருக்கணும்? நம்முடைய ஜீவியம் தேவனுக்கு பிரியமாய் நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் சியோனிலே காணப்பட முடியும். அப்பொழுதுதான் சமாதானத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்பொழுதுதான் சமாதானத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். முன்னே எப்படி வேணாலும் நம்ம நடப்போம். எபேசியர் 2:3 போட்டிருக்கல, நம்முடைய மனசும் நம்முடைய மாம்சமும் விரும்பினவைகளை செய்து. இதனால என்ன பலன் கிடைக்குமா? கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். அப்படிதான் அங்க போட்டிருக்கு. ஆனா இப்ப நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினபடி செய்தால் ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாம சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. எனவே கவனமா நடக்கணும், ஞானமா நடக்கணும், பாத்திரராய் நடக்கணும், நேர்மையா நடக்கணும், உண்மையா நடக்கணும், தெய்வீகமா நடக்கணும். அப்படி நடந்தால் பள்ளத்தாக்கு வரும். சோர்ந்து போகாம நடக்கணும். அப்படி நடந்தால் சியோனிலே காணப்படுவாய், சமாதானத்துக்குள் பிரவேசிப்பாய். 2 கொரிந்தியர் 1:12 ஒரு வசனம் இருக்கு. 2 கொரிந்தியர் 1:12 நம்ம படிக்கிறோம், மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல். மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல். பேதுரு சொல்றாரு, 2 பேதுரு 3:3 சொல்லுவாரு. 2 பேதுரு 3:3 ஒரு நடக்கை குறித்து பேதுரு சொல்லுவாரு. அது என்ன நடக்கை? கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்துன்னு போட்டிருக்கு. சுய இச்சையின்படியே நடப்பது அப்படி அல்ல. எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது என்றெல்லாம் வேதம் நமக்கு கற்பிக்கிறதை நாம பார்க்கிறோம். நீதியின் பாதையில் பிரியமாய் நடக்கணும் என்று ரோமர் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. 1, 2, 3 வசனத்தில் நீதியின் பாதையில எப்படி நடக்கணுமா? பிரியமாய் நடந்து, நமக்கே பிரியமாய் நடக்காம, நமக்கு பிரியமா நடக்காம தேவனுக்கு பிரியமா நடக்கணும்.
எனக்கு பிரியமாய் நடக்காம யாருக்கு நான் பிரியமா நடக்கணும்? தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் அதுதான் நேர்மையான வழி, சமாதானமான வழி. அந்த வழியிலே நடந்தால் நிச்சயமாய் சீயோனிலே காணப்படுவோம், நிச்சயமாய் சமாதானத்துக்குள் பிரவேசிப்போம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தால் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நாம் சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஆமென். எனவே இந்த வாரத்தில் நம்முடைய நடக்கைகளின் மேலே கவனம் வைத்து அவைகளை நாம் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து வாழும்போது நிச்சயமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். காயினுடைய வழியில் நடக்க வேண்டாம். சகரியா எலிசபெத்தின் வழியில் நடக்கணும். நாம தாவீது நடந்த வழியில் நடக்கணும். எசேக்கியா ராஜா நடந்த வழியில் நாம் நடக்கணும். எஸ்தர் நடந்த வழியிலே நடக்கணும். யோசபாத் அந்த வழியிலே நாம் நடக்கணும். உத்தமமாய் உண்மையாயும் ஒருவன் நடந்தால் அவனுக்கு நன்மையை வழங்காமல் ஆண்டவர் இருக்கவே மாட்டார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நம்முடைய நடக்கைகளை சீர்படுத்தி நடக்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கும்படி அப்படிப்பட்ட வழியிலே நம்மை நடத்தும்படி தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் பண்ணி ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகம் தொடர்ந்து நம்மை நடத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய நடக்கையை சற்று சீர்தூக்கி பாருங்க. நீங்கள் நடக்கிறவங்க நடக்க எல்லாம் தேவனுக்கு பிரியமானதானா? உங்களுக்கு பிரியமாய் இருக்கிறதா? உங்களுக்கு பிரியமானதாய் நடக்கிறீங்களா? மாம்சமும் மனசும் விரும்புகிறவைகளை செய்கிறதா? அப்படி அல்ல. என் தேவனுக்கு பிரியமாய் நடக்க போறேன். உன் ஆசாரியனாய் கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்திருக்கிறார். இரத்தம் கொண்டு உன்னை கழுவி இருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த ஆவியால் அபிஷேகித்திருக்கிறார். நீதியின் வஸ்திரத்தை உனக்கு தருகிறார். நீதியின் வஸ்திரத்தை உனக்கு தந்திருக்கிறார். இவைகளை தந்து உன்னை ஒரு ஆசாரியனா ஆண்டவர் பார்க்கிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவாவே, ஆசாரியனே, நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் என் பிரகாரத்தில் உனக்கு இடம் கொடுப்பேன். உலாவுவதற்கு உனக்கு ஸ்தலம் கொடுப்பேன். உனக்கு அந்த இடம் இல்லாமல் போகாது. அந்த இடம் உனக்கு இல்லாமல் போகாது. அந்த ஸ்தானத்திலே உனக்கு பங்கு வேண்டும் என்றால், அந்த ஸ்தானத்திலே உனக்கு பங்கு வேணும் என்றால், சோதனை நேரத்திலையும் அவருக்காக நீ நடக்கணும். மரண இருளின் பள்ளத்தாக்கு போன்ற சூழ்நிலை வந்தாலும் அவருக்காக நீ நடக்கணும். அவரோடு கூட நடக்கணும். அதுக்கு எத்தனை பேர் நீங்க சம்மதிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி அவருக்கு காண்பீங்க. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கணும். உம்மோடு வாழ்வதுதான் எனக்கு பாக்கியம் ஆண்டவரே. நீர் எனக்கு இடம் தருவீர் என்று சொல்லி இருக்கிறீர். நீர் எனக்கு உலாவுகிறதுக்கு இடம் தருவேன் என்று சொல்லி இருக்கிறீர். என்னோடு கூட உன்னை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி இருக்கிறீர். என்னோடு கூட இருக்கும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் உனக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறீர். அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. என் மனசு மாம்சமும் விரும்புறது அல்ல. உன் கண் பல காரியங்களை பார்க்க விரும்பும். அதை இன்றோடு நிறுத்திவிடு. உன் கால்கள் நீ விரும்புகிறபடி நடப்பதற்கு தூண்டும். இன்றோடு அதை நிறுத்திவிடு. உன் இருதயம் பல காரியங்களை யோசிக்கும். இன்றோடு அதைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடு. அவருடைய ஸ்தானத்தில் அவரோடு இருப்பதற்காக நீ அழைக்கப்பட்டவன். அவருடைய ஸ்தானத்திலே, அவருடைய சிங்காசனத்திலே, அவருடைய ராஜ்யத்திலே இருக்கும்படி அழைக்கப்பட்ட ஆசாரியனே, ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நீ என்னோடு கூட இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் ஸ்தானத்திலே என்னோடு கூட உலாவும்படி நான் தெரிந்து கொண்டேன். ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே தேவனோடு உலாவிக் கொண்டிருந்தான். அதை அந்த மகிமையை அவன் இழந்து போனான். புதிய ஏற்பாட்டு ஆசாரியனாய் உனக்கு என்னோடு கூட உலாவுவதற்கு நான் இடம் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த இடத்தை வாஞ்சித்தால்,
அந்த இடம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி உன் வாயை திறந்து சொல்லி வலது கரத்தை உயர்த்தி அந்த இடத்திலே உலாவுவதற்கு நான் விரும்புகிறேன், அந்த இடத்திலே உலாவுவதற்கு நான் விரும்புகிறேன், நான் வாஞ்சிக்கிறேன். எனக்கே பிரியமாய் நடவாமல், என் கண்கள் பார்க்க விரும்புவதை பார்க்காமல், என் இருதய விரும்புவதை நான் செய்யாமல் உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அந்த இடத்துல எனக்கு ஸ்தானம், அந்த இடத்துல எனக்கு ஸ்தானம். நீ நேர்மையாய் நடந்தால்தான் அவரோடு கூட இருக்கிற ஸ்தானத்தை நீ பெற முடியும். உண்மையாய் இருந்தால்தான் அந்த ஸ்தானத்திலே உனக்கு இடம் கிடைக்கும். அதற்கு அர்ப்பணம் பண்ணும்படி ஆண்டவர் நோக்கி பார்த்து உன் உள்ளத்தில் ஒரு ஜெபம் பண்ணு. அந்த இடத்தை வாஞ்சிக்கிற நீ ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபத்தை உன் இருதயத்திலிருந்து ஏறெடு. அந்த ஜெபத்தை அவர் கேட்கட்டும். ஒருவேளை உன்னுடைய வழிகள் வேறு பக்கம் போயிருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய கால்கள் வேறு பக்கமாய் நடக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இன்றைக்கே ஆண்டவர் உன்னை எச்சரிக்கிறார். இன்றைக்கே ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல ஆலோசனையை தருகிறார். எஸ்தர் மொர்தெகாயின் ஆலோசனையின்படி நடந்ததுனாலே அவள் ராஜாத்தியாய் இருக்கும் பாக்கியத்தை பெற்றுக்கொண்டது போல தம்முடைய வார்த்தையின் மூலமாக வருகிற இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டால் அவரோடு கூட நடக்கும் பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் நீ பெற்றுக்கொள்ளுவாய். அந்த பாக்கியத்தை உனக்கு கட்டளையிட்டு உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எனக்கு அதுதான் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அதுதான் வேண்டும் ஆண்டவரே, அந்த ஸ்தானம் தான் வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு உலாவுகிற ஒரு பாக்கியம், உம்மோடு நடக்கிற ஒரு பாக்கியம், உம்மோடு நடக்கிற ஒரு ஸ்தானம், உம்மோடு நடக்கிற ஒரு வல்லமை, உம்மோடு நடக்கிற அந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, எனக்கு வேண்டும், எனக்கு அது வேண்டும், வாஞ்சிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தகப்பனே, இந்த கால வேளையிலையும் உடைய இரத்தத்தால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாகிய உடைய ஜனத்துக்கு எதை சொல்லும்படி நீர் சொன்னீரோ அதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. எதெல்லாம் நீர் சொல்லும்படி சொன்னீரோ அவைகள் எல்லாவற்றையும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இது என்னுடைய சுயமான வார்த்தைகள் அல்ல. பரலோகத்திலிருந்து வந்த மன்னாவை உடைய ஜனங்களுக்கு நான் பிட்டு கொடுத்திருக்கிறேன்ப்பா. இவைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இவைகளின்படி நடந்து நித்தியத்திலே உம்மோடு நடக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக, அந்த ஸ்தானத்திலே உலாவுவார்களாக, அந்த ஸ்தானத்திலே பாக்கியமான அந்த இடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்காக நீர் கற்றுக் கொடுத்த அற்புதமான இந்த பாடத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிற ஒருவராவது அதை இழந்து போகாதபடிக்கு உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய ஜனங்களோடு கூட வந்து நடத்தட்டும், உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மை விட்டு நீங்காமல் நிலைத்திருப்பதாக.